ஸோ வெல்கம் ஸ்டூடெண்ட்ஸ் ஃபார் அவர் கிளாஸ். நம்ம இப்போ வந்து நேராக இதுக்கு போயிடலாம், சயின்ஸுக்கு போயிடலாம். சயின்ஸில் சில கேள்விகள் இருக்குது. என்னது இது வேறு மாதிரி ஆயிடுச்சு. இது எங்கே எடுத்து வச்சுருந்தேன், நான் எடுத்து வச்சுருந்தது வேறையா? சயின்ஸில் ஓகே, 76வது கொஸ்டின்லேருந்து நம்ம பார்க்கலாம். பட்டாசு தொழிற்சாலைகளிலும் தெரியுதா எல்லாருக்கும்? ஸ்க்ரீன் தெரியுதா? மனோகர் ஸ்க்ரீன் தெரியுதா? இல்லை, மனோகர் கடைசியாக வந்தார். சம்டைம்ஸ் கடைசியாக வந்தவங்களுக்கு தெரியாது. இது முதல்ல ஓப்பன் பண்ண பிறகு பின்னாடி வர்றவங்களுக்கு சம்டைம்ஸ் ஓப்பன் ஆகாது. பட்டாசு தொழிற்சாலைகளிலும் ராக்கெட் எரிபொருளை பற்ற வைக்க உதவும் உலோகப் போலி எது? மெட்டலாய்டு. உலக போலின்னா மெட்டலாய்டு தானே? ஆமாம், மெட்டலாய்டுன்னு சொல்லுவாங்கன்னு நினைக்கிறேன். எது அது? இட்ஸ் நாட் அ மெட்டல், ஆனால் மெட்டல் மாதிரி இருக்கும். அந்த மாதிரி அதுதான் உலக போலின்னு பேர். பட்டாசு தொழிற்சாலைகளிலும் ராக்கெட் எரிபொருளை பற்ற வைக்கும் உலோகப் போலி எது? என்னென்ன கொடுத்துருக்காங்கன்னா சிலிக்கன், போரான், ஜெர்மேனியம், பியோக்கு என்னன்னு தெரியல. பியோ என்னன்னு எனக்கு தெரியல. பொலோனியமா? ஆமாம் சார். ஓகே, அதுதான் சரியான ஆன்சர். இதில் சிலிக்கன் ஜெர்மனி இருக்க முடியாது. ரெண்டுமே அது வந்து ஒரு செமிகண்டக்டர்ஸ்ன்னு பேர் அதுக்கு. அது இல்லைன்னு எனக்கு தெரியும். எனக்கு டவுட் வந்து போரானா இந்த பொலோனியமான்னு தெரில. அப்போ போலோனியம் என்பது சரியான விடை. ஓகே, கந்தக அமிலத்தின் அணுக்கட்டு எண் என்னது? கந்தக அமிலம் அணுக்கட்டு என்னன்னு தெரியல எனக்கு. சரி, நம்ம தெரியாத நம்ம ஸ்கிப் பண்ணிட்டு தான் போயிட்டுருக்கிறோம். அப்படி வச்சுக்கலாம். மென்மையான உலோகம் வெள்ளி, தங்கம், சோடியம், இரும்பு. தங்கம் சார். தங்கம் தான் மென்மையான உலோகமா? ஆமாம் சார், அதோட நிறைய மிக்ஸ் பண்ணாதான் சார் நம்ம எதுனாலும் பண்ணுறோம். உங்களுக்கெல்லாம் ஒத்துக்கிறீங்களா? இரும்பு வந்து 9.8 அதனுடைய டென்சிட்டி. சில்வரோட டென்சிட்டி என்னன்னு பார்த்தா தெரியும். சில்வரோட டென்சிட்டி என்னன்னு பார்த்தா உங்களுக்கு ஆக்சுவலாக அந்த டென்சிட்டி வச்சு தான் இது பண்ணுவாங்க, நம்ம கண்டுபிடிக்கணும். இப்போ நம்ம இதனோட டென்சிட்டி தெரியும் 9.8, இது இல்லை 7.8 நினைக்கிறேன். இரும்பு வந்து 7.8. சில்வர் வந்து 10.49. அப்புறம் கோல்டு எவ்வளோன்னு பார்த்துடலாம் இருங்க. நான் இன்னொரு ஸ்க்ரீனில் பார்த்துட்ருக்கேன். கோல்டு டென்சிட்டி என்னென்னு பார்த்தோம்னா அது 19.3. அப்போ ரெண்டுமே கோல்டு 19.3, இது வந்து 10. இரும்பு தான். சோடியம் பார்க்கலாம். அப்போ சோடியம் அல்லது இதாக இருக்கும்னு நினைக்கிறேன். பார்க்கலாம். சோடியம் டென்சிட்டி வந்து 0.9. சோடியம் தான் 0.97 கிராம் பர் சென்டிமீட்டர். சோடியமும் அப்புறம் பொட்டாசியமும் மென்மையான உலோகம். அப்புறம் ஏன் இத்தனை நேரம் சொல்லாமல் இருந்தீங்க? ஆப்ஷனா தூங்கிட்டீங்கன்னு நினைக்கிறேன். இல்லை வாயில் ஏதாவது சாப்பிட்டுட்டு இருக்கீங்களா? சும்மா கேட்டேன். ஏன்னா இது ஆன்லைன் தானே, ஏதாவது சாப்பிட கிளாஸ்க்கு வந்தாலே வரலாம் இல்லையா? அடுத்தது படிங்க அப்சனா. எஸ் சார். ஒரு மூலக்கூறு நீரில் ஆக்சிஜன் அணுவும் 2 ஹைட்ரஜன் அணுக்களும் டேஷ் என்ற நிறை விகிதத்தில் இணைந்துள்ளன. நிறை என அந்த இது மாஸ். எந்த மாஸ்? H2O. 2 ஹைட்ரஜன் இருக்கு, ஆக்சிஜன் இருக்கு. Hக்கு வந்து 1. அப்போ H2O 2 நிறை. ஆக்சிஜனுக்கு 16. இப்போ 2:16 விகிதத்தில் இருக்கிறது. 2:16 என்பது 1:8 சொல்லலாமா? சார், அதுதான் 1:8 என்பது சரியான விடை. ஓகே, அடுத்தது இது ஈஸி தான். அது எனக்கே தெரியுது. அடுத்தது பொறுத்துக. மயில் துத்தம், பிளாஸ்டர் ஆஃப் பாரிஸ் சாந்துனா பிளாஸ்டர் ஆஃப் பாரிஸ், பச்சை துத்தம், விட்ரியால் எண்ணெய், இந்த 4 கொடுத்துருக்காங்க. இதை பொறுத்தோணும். ஏதோ ஒன்று தெரிஞ்சால் கூட நம்ம ஓரளவு கண்டுபிடிச்சிடலாம்னு நினைக்கிறேன். எனக்கு ஒன்று தெரிஞ்சு போச்சு இப்போ. சரி, ஒன்று தெரிஞ்சு போச்சா எனக்கு? இருங்க. இல்லையே.
பிளாஸ்டர் ஆஃப் பாரிஸ் த கால்சியம் சல்ஃபேட் Option 2, sir. ஆப்ஷன் 2 சார். ஆப்ஷன் 2 வருதுங்களா? ஆப்ஷன் 2 தான். பி வந்து 4 வருது. கரெக்டு. ஆமாம், பிளாஸ்டர் ஆஃப் பாரிஸ் எனக்கு தெரியும். கால்சியம் சல்ஃபேட் என்னமோ H2 ஹைட்ராக்சைடு என்னமோ வரும், ஹைட்ரேட்டாக என்னமோ வரும். அதுதான். ஸோ இது மாதிரி ஏதோ ஒன்று தெரிஞ்சால் கூட நம்ம கரெக்டாக போட்டுடலாம். சரி, மற்றதெல்லாம் ட்ரை பண்ணி பார்க்கலாம். விட்ரியால் என்ன என்பது என்ன? விட்ரியால் என்ன என்பது சல்பூரிக் அமிலமாக இருக்கும்னு நினைக்கிறேன். அடுத்தது மயில் துத்தம், பச்சை தாமிர துத்தம். சல்ஃபேட் சார். ஆமாம், மயில் துத்தம் வந்து தாமிர தாமிர சல்ஃபேட். சல்ஃபேட், பச்சை துத்தம் வந்து இரும்பு சல்ஃபேட். ஓகே, வெரி குட். அடுத்தது சமூக அறிவியல் வந்துடுது. பரவாயில்ல, பார்ப்போம். சமூக அறிவியல்னா இது இந்த சோஷியல் சொல்கிற பாறை மற்றும் மண். பாறைகளை பற்றி படிக்கும் அறிவியல் படிப்பு எது? ஜியாலஜி, பெட்ராலஜி, என்டமாலஜி, ஆர்னித்தாலஜி. இந்த லஜின்னு வந்தாவே எல்லாம் மேடம் எல்லாம் புரிஞ்சுங்க. லஜின்னு வந்தாவே சயின்ஸ் ஆஃப் சம்திங்னு அர்த்தம். சரிங்களா? பெத்தாலஜி, போமாலஜின்னா சயின்ஸ் ஆஃப் ஃப்ரூட்ஸ் அண்ட் வெஜிடபிள்ஸ், அதான் போமாலஜி. அந்த மாதிரி நீங்கள் லஜ்ஜின்னு வந்தாவே எங்கேயாவது லஜ்ஜின்னு வந்தால் அது சயின்ஸ் ஆஃப் சம்திங். ஸோ இது பாறைகளை பற்றி படிக்கும். பெட்ராலஜியா இல்லைன்னு நினைக்கிறேன். சரி, வேற என்னவா இருக்குன்னு சொல்லுங்க பார்க்கலாம். சார் பெட்ரானா பாறை தானே சார்? அப்படியா? ஆமா சார், அது ஒரு கிரீக் வேர்டா. ஜியாலஜிங்கிறது என்ன? ஜியாலஜி தான் பாறை நினைக்கிறேன். இருங்க பார்த்துடலாம். ஜியாலஜி இஸ் a study of, ஜியாலஜி இஸ் ஸ்டடி ஆஃப் எர்த்துன்னு சொல்கிறாங்க. சரி, பெட்ராலஜி பார்த்துடலாம். இருங்க. பெட்ராலஜி இஸ் a study of, அதில் ஏதாவது ஒரு பிரான்ச்சாக இருக்குமோ? பெட்ராலஜி இஸ் a study of ஆமாம், ராக்ஸ். கரெக்ட், யூ ஆர் கரெக்ட் மேடம். பெட்ராலஜி தான் பாறை. ஜியாலஜினா எர்த்து, பெட்ராலஜினா பாறை. என்டமாலஜி என்னன்னு தெரியுமா? இன்செக்ட்ஸ். வெரி குட், ஃபென்டாஸ்டிக். யார் இது? ஸ்ரீநிதி, யார் தெரியல, ஓவர் இட் இஸ். ஆர்னித்தாலஜி பேர்ட்ஸ் சார். வெரி குட். ஓகே. புவியின் ஆழமான பகுதியில் காணப்படும் பாறை குழம்புக்கு பேர் என்ன? லாவாவா சார்? ஒரே நிமிஷம் இருங்க மேடம். இது ஒரு எஸ் ரஞ்சித். Okay. I'll do one thing. I'm in the class. I will call you after about 1 hour. I will call you after 1 hour. I'm in an online class. I'll call you after. No, we will talk after 1 hour. Okay. You see the thing first, then we will talk about after 1 hour. Yeah, you can go. I will talk to you over phone. Okay. I just want you to see the place, whether it is convenient to you. Once that is convenient, then other things we can talk over phone. What's that? Yeah. Okay. I will talk to you after. Yeah. Sorry, madam. அது எங்கேயாது காணாம போச்சு. புவியின் ஆழமான பகுதியில் காணப்படும் பாறை குழம்பு. ஜிப்சம், மேக்மா, பசால்ட், லாவா. ஜிப்சம் இல்லைன்னு நினைக்கிறேன், ஆனால் அது குழம்பு கிடையாது. மாக்மாவும் லாவாவும் குழம்பா இருக்குமோ? மாக்மாவா சார்? மாக்மா, லாவா இதில் எதாக இருக்கும்னு தெரியல. பாறை குழம்பு. சரி, மாக்மான்னு என்னென்னு போட்டு பார்க்கலாம். மாக்மா. ஆமாம், magma is extremely hot liquid and semi-liquid rock located under earth surface. இல்லை, எர்த் சர்ஃபேஸுங்கிறாங்க. அப்போ இது லாவா போட்டு பார்க்கலாம். இருங்க. ஏன்னா மாக்மாங்கிறது எர்த் சர்ஃபேஸ்ன்னா அப்போ மேலே இருக்கும். இது ஆழமான பகுதின்னு போட்டிருக்காங்க. இருங்க, லாவா போட்டு பார்க்கலாம். லாவா, அது ரெண்டுக்கு ஏதோ வித்தியாசம் இருக்குன்னு நினைக்கிறேன். லாவா represent magma that has erupted onto the earth's surface, formed by molten rock that erupts and flows from volcanoes and
எப்படி கண்டுபிடிக்கிறது? Scientists use the term magma for molten rock that is underground and lava for molten rock that breaks through the earth. அதான் magma தான். magma தான் அடியில் இருக்குதாமா. லாவா அதுக்கு மேலே இருக்கிறதாமா. சரிங்களா? அது புரிஞ்சுக்கணும். இப்போ நம்ம வந்து இந்த அது எரிமலையிலலாம் வெளியே வர்றது வந்து லாவா அப்படின்னு சொல்கிறோம். அது மேலேயா இருக்குனால வெளியே வந்துருதாட்டு இருக்கு. அது கீழே தான் மேக்மா இருக்குமாமா அப்படின்னு கூகுளில் போட்டிருக்கான். அதுதான் கரெக்டாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஓகே, அடுத்தது. உலகின் மிக பழமையான படிவப்பாறைகள் டேஸ் நாட்டில் கண்டுபிடிக்கப்பட்டது. தெரியல, அதனால் நம்ம விட்டுடலாம். நமக்கு தெரியாத கொஞ்சம் அப்புறம் பார்த்துக்கலாம். புவியின் மேற்பரப்பில் டேஸ் வகையிலான கனிம வகைகள் உள்ளன. அப்பா, எத்தனை வகைகள் கனிம வகைகள் உள்ளன எனக்கு தெரியல. அதுவும் புவியின் தோல் என அழைக்கப்படுவது என்னவா இருக்கும்? எதை புவியின் தோல் அழைக்கிறாங்கன்னு தெரில. ஏதாவது தெரியுதா யாருக்காவது? எனக்கு தெரியல. பாறை சார். என்னம்மா? பாறை. பாறையா மண்ணா? இப்போ அதுதான் டவுட். பாறை. இல்லை, சாயில் இஸ் கால் த ஸ்கின் ஆஃப் த எர்த். ஆமாம், சாயில் தான், மண்ணு தான் புவியின் தோல். ஸ்கின் ஆஃப் த எர்த் அப்படின்னா சாயில் அப்படிங்கிறாங்க. அப்போ சாயில்னா மண். சரிங்களா மேடம்? அப்சனா ஓகேவா? அப்சனா ஒத்துக்கிறீங்களான்னு? ஏன்னா இது நான் இன்னொரு இதில் கூகுளில் பார்த்துட்ருக்கேன். ஏன்னா எனக்கு ஆன்சர் தெரியாதுங்கிறதுனால சரி நம்ம எல்லாத்தையும் ஸ்கிப் பண்ண வேண்டாம். ஏதோ ஒன்று ஸ்கிப் பண்ணலாம், எல்லாத்தையும் ஸ்கிப் பண்ண வேண்டாம். அடுத்தது, உலகளவில் மண் டேஸ் வகைகளாக பிரிக்கப்படுகின்றன. 8 வகைகளாக பிரிக்கப்பட்டது. என்னென்ன மண் சொல்ல முடியுமா ஆப்ஷனா? கரிசல் மண், பாறை மண், களிமண், சரளை மண். ஓகே, இங்கிலீஷ்ல யாராவது சொல்ல முடியுமா? லேட்ரைட் சாயில், alluvial soil, black soil, red soil. வெரி குட். ஓகே, ஈவன் 3 சொன்னதே ஓகே. நான் இது ஏன் அப்படி நான் சொல்ல வச்சேன்னா, உங்களுக்கு எல்லாமே தெரியும். முதல்ல அதை நம்ம நம்பணும். அப்சனா ஆனாலும் சரி, மனோகர் ஆனாலும் சரி, ஜமுனா மேடம், நமக்கு எல்லாமே தெரியும். கொஞ்சம் நான் எடுத்து கொடுத்தா நீங்கள் 2-3 சொல்லிடுறீங்க இல்லையா? இன்னும் கொஞ்சம் எடுத்து கொடுத்தா அந்த 8மே சொல்லிடுவீங்க. ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை, எங்கேயோ ஒரு இடத்துல படித்தது தான். வண்டல் மண், கரிசல் மண், மண், சரளை மண், பாலை மண். இதுதான் ஃபர்ஸ்ட் இந்த 5 தான் சார் இம்பார்ட்டன்ட். ஸோ ஜமுனா மேடம், நீங்கள் எக்ஸாம் போகும்போது எனக்கு தெரியாதுங்கிற வேலையே கிடையாது, எல்லாம் உங்களுக்கு தெரியும். சரிங்க சார். கடவுளே உங்களுக்குள்ள தான் இருக்கிறாருங்கிறாங்க, தெரியுங்களா? ரியலி, நம்ம கடவுள் நமக்குள்ள தான் இருக்காங்க. அப்போ உங்களுக்கு ஆன்சர் எல்லாமே தெரியும் தான் அர்த்தம். ஸோ என்ன சொல்ல வரேன்னா, அது ஜோக்ஸ் அப்பார்ட். நீங்கள் ஒரு இப்போ +2 இல்லை 10th முடித்து டிப்ளமோ படிக்கிற ஒருத்தர்னா நம்ம எங்கேயோ ஒன்று படிச்சிருப்போம். அது நமக்கு படிக்காததே கிடைக்கல. அதனால் கொஞ்சம் நம்ம மூளையை கொஞ்சம் கசக்கணுமான கரெக்டாக தெரிஞ்சு போயிடும். ஓகே, அடுத்தது, பொருந்தாத ஒன்றை தேர்ந்தெடுக்கும். நெல், கரும்பு, கோதுமை, தேயிலை. இந்த 4 எது கொஞ்சம் வித்தியாசமா இருக்குது? தேயிலை தான் இருக்கு. அதான் மலை பிரதேசத்தில் அது இருக்குது. மலை பிரதேசங்கள்ல இருக்குது. ஆமாம், கரெக்ட். அடுத்தது பொறுத்துக. பசால்ட், கிரானைட், ஜிப்சம், பட்டுக்கள், அடியாளப்பாறைகள், வெளிப்புற தீப்பாறைகள், உயிரின படிவுப்பாறை, ரசாயன படிவுப்பாறை. ஜிப்சம் ரசாயன படிவுப்பாறையாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். அப்போ சி 4 இருக்கிறது ஏதாவது இருக்குதான்னு பாருங்கள். C4 இருக்குதா? ஜிப்சம் இஸ் மேபி கால்ட் அஸ் அ ரசாயன படிவுப்பாறை, கெமிக்கல் ராக்குங்கிற மாதிரி ஏதோ இருக்குன்னு நினைக்கிறேன் ஜிப்சம். அதனால் இருங்க கொஞ்சம் சுருக்கம் படுறேன். ஜிப்சம் ரசாயன படிவுப்பாறைன்னா அப்போ C 4 இருக்கிறது எங்கேயாவது இருக்குதா? C4 இருக்குது. இப்போ A 2 பசால்ட்டுங்கிறது வெளிப்புற தீப்பாறைகள், B கிரானைட் என்பது அடியாளப்பாறைகள், அப்புறம் C D பட்டுக்கள் என்பது 3 உயிரின படிவுப்பாறை. ஐ திங்க் அதுதான் கரெக்டாக இருக்குது, வாய்ப்பு இருக்குன்னு நினைக்கிறேன். பின்வருவனவற்றை ஃபர்ஸ்ட் ஆப்ஷன். ஆமாம்,
அப்படின்னு அதான் தெரியுது. பின்வருவனவற்றுள் நம்ம சரிங்க மேலே போய்க்கலாம். சமத்துவம் வந்துடும். இருங்க, பின்வருவனவற்றுள் அது இதாகி போச்சு. இருங்க, பெருசு பண்ணணும்னு நினைக்கிறேன். பின்வருவனவற்றை வரிசைப்படுத்தி சரியான விடையை தேர்ந்தெடுக்கவும். உருமாறிய பாறைகள், தீப்பாறைகள், படிவு பாறைகள். வரிசைப்படுத்தி சரியான விடை தேர்ந்தெடுக்கும். எது உருமாறிய பாறைகள் தெரியல, நமக்கு ரொம்ப கசக்க வேண்டாம். அடுத்து பார்க்க. சமத்துவம் என்பது சமமாக நடத்துவது மட்டுமல்ல, வெகுமதி அளிப்பதிலும் சமத்துவம் இருப்பதாகும் என்று கூறியவர் யார்? தெரியாது. சட்டத்தின் ஆட்சி என்ற கோட்பாட்டை கூறிய பிரிட்டிஷ் சட்ட வல்லுனர். சரி, நமக்கு தெரியாது. அப்படியே இந்தியாவில் பொதுத் தேர்தலில் எத்தனை வயது பூர்த்தி அடைந்தவர்கள் போட்டியிடலாம்? இந்தியாவில் பொது தேர்தல்களில் எத்தனை வயது பூர்த்தி அடைந்தவர்கள் போட்டியிடலாம்? ஆப்ஷனாக நீங்கள் எத்தனை பூர்த்தி அடைந்தவர்கள் போட்டியிடலாம்? போட்டியிடுறது 25. வெரி குட், வெரி குட். 25. பெண்களுக்கு உள்ளாட்சி அமைப்புகள் எத்தனை சதவீத இடஒதுக்கீடு வழங்கப்பட்டுள்ளது? 50% நினைக்கிறேன். இடஒதுக்கீடு 50% வழங்க நினைக்கிறேன். அது செக் பண்ணிக்கங்க. இது உள்ளாட்சி தேர்தலில். சரிங்களா? பாலின சமத்துவம் என்பது பெண்கள், ஆண்கள், சிறுவர், சிறுமியர் ஆகியோர் சமமான உரிமைகள், வாய்ப்புகள் பெற வேண்டும் என்று கூறுவதோடு அவர்கள் ஒன்று போல் நடத்தப்பட வேண்டும் என கூறும் நிறுவனம் UNO, UNESCO, UNICEF and UNDP. இப்போ UNO இதுக்கு எல்லாத்துக்கும் விரிவு சொல்லலாம், பார்க்கலாம். UNO என்னம்மா? யுனைடெட் நேஷன்ஸ் ஆர்கனைசேஷன் பேரு. அப்புறம் யுனெஸ்கோ, யுனைடெட் நேஷன்ஸ் எஜுகேஷன் சயின்டிஃபிக், ஆமாம் அந்த மாதிரி வரும். அது வரும். யூனிசெஃப் வந்து சில்ட்ரன், எல்லாமே யுஎன்ல சில்ட்ரன் எஜுகேஷன் ஃபண்டுன்னு நினைக்கிறேன் சார். ஆமாம், அது யூனிசெஃப்ங்கிறது அந்த ஃபண்டில் தான் முடியும். ஏன்னா யூனிசெஃப் ஃபண்டுக்காரங்க கேட்குறாங்க இல்லையா, வந்து யூனிசெஃப் வேணும்னு. யூனிசெஃப் வந்து யுனைடெட் நேஷன்ஸ் சில்ட்ரன்ஸ் ஃபண்டு, கரெக்டு. யுஎன்டிபி யுனைடெட் நேஷன்ஸ் டெவலப்மெண்ட் அந்த மாதிரி இருக்குமா? ஆமாம் சார். இருங்க பார்த்துடலாம். யுஎன்டிபி என்னவா இருக்குன்னா, ஹியூமன் டெவலப்மெண்ட்டா? இல்லையே. எராடிகேட் பாவர்ட்டி, ரெடியூஸ் இன்இக்வாலிட்டி, யுனைடெட் நேஷன்ஸ் டெவலப்மெண்ட் ப்ரோக்ராம் அப்படின்றது. இப்போ என்ன கேள்வி கேட்டிருக்காங்க பார்க்கலாம். இருங்க. கேள்வி: பாலின சமத்துவம் என்பது பெண்கள், ஆண்கள், சிறுவர், சிறுவர் ஆகியோர் சமமான உரிமைகள், வாய்ப்புகள் பெற வேண்டும் என்று கூறுவதோடு அவர்கள் ஒன்று போல் நடத்தப்பட வேண்டும். ஐ திங்க் யூஎன்டிபி தான் அதான் சொல்லுறது. யூஎன்டிபி ஒர்க்ஸ் டு எராடிகேட் பாவர்ட்டி அண்ட் ரெடியூஸ் இன்இக்வாலிட்டிஸ். அதாவது சமமான உரிமை கொடுக்குது யுஎன்டிபி தான். அதாவது ஒன்று வந்து யூனிசெஃப் என்பது சில்ட்ரன் ஃபண்டு, யுனெஸ்கோ என்பது எஜுகேஷனுக்கு, யுஎன்ஓ என்பது அதுதான் அந்த தாய் கழகம். அது தாய் கழகம், அதுலேருந்து வர்ற பிரான்ச் தான் இதெல்லாம். சரிங்களா? ஆக்சுவலாக யுனைடெட் நேஷன்ஸ் ஆர்கனைசேஷன் எதுக்காக அமைஞ்சாங்க தெரியுமா? ஜமுனா மேடம் சொல்லுங்கள், எதுக்காக அமைச்சாங்க? நான் சொல்கிறேன். இந்த வரலாறு நீங்கள் கொஞ்சம் தெரிஞ்சிட்டிங்கன்னா உங்களுக்கு சில மறக்காது. அதாவது முதல் உலகப்போருக்கு அப்புறம் இந்த யுனைடெட் நேஷன் ஆர்கனைசேஷன் வந்து 2ஆம் உலகப்போருக்கு அப்புறம் வந்த ஒரு அமைப்பு. பட் முதல் உலகப்போருக்கு அப்போவே ஒரு அமைப்பு வந்தது, லீக் ஆஃப் நேஷன்ஸ் அப்படின்னு ஒரு அமைப்பு வந்தது. அது எதுக்குன்னா, இனிமேல் நம்ம போரே போடக்கூடாது அப்படின்னு எல்லோரும் வந்து ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் வந்தாங்க. ஆனால் அந்த அண்டர்ஸ்டாண்டிங் அது ரொம்ப நாள் நிற்கலை. கடைசியில் மறுபடியும் 2ஆம் உலகப்போர் வந்துருச்சு. 2ஆம் உலகப்போர் வந்து எக்கச்சக்கமான சேதம் ஆகிப்போச்சு. எல்லோரும் தெரியும், நிறைய பேர், so many people died, everything. அதனால் அதுக்கப்புறம் யுனைடெட் நேஷன்ஸ் ஆர்கனைசேஷன் ஒன்று அமைச்சு, இனிமேல் நம்ம சண்டையே போடக்கூடாது அப்படின்னு சொல்லி அது எல்லா பெரிய பெரிய நாடுகள்லாம் எல்லா நாடுகளும் அதில் முக்கியமான நாடுகளும் சேர்ந்து ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் வந்தது. ஸோ அதுக்கப்புறம் வந்தது யுனைடெட் நேஷன்ஸ் ஆர்கனைசேஷன். அது ஒரிஜினலி சண்டை இனிமேல் போர் வரக்கூடாது என்பதற்காக ஆரம்பித்தது. பிறகு ரொம்ப நாளாக போர் வரல, இந்த 3rd உலக போர் வரல. அதனால் அவங்க சரி எங்களுக்கு வேலையே இல்லாமல் போயிடுன்னு சொல்லிட்டு வேறு யுனெஸ்கோ, யூனிசெஃப், யூஎன்டிபின்னு வேறு வேலையே ஆரம்பிச்சிட்டாங்க. அப்படி வந்தது தான் அதனுடைய இது. ஆனால் இன்றைக்குமே என்ன சொல்கிறாங்கன்னா, யுனைடெட் நேஷன்ஸ் யூஎன்ஓ வந்து ரொம்ப ஒரு பல்லில்லாத ஒரு நாய் மாதிரி, அதுக்கு ஒரு பெரிய ஒரு சக்தி இல்லை அப்படின்னு சொல்கிறது உண்டு.
அதில் பர்மனெண்ட் மெம்பர்னு ஒன்று இருக்குது தெரியுங்களா ஜமுனா மேடம்? பர்மனெண்ட் மெம்பர்னு ஒன்று இருக்குது. எத்தனை பேர் பர்மனெண்ட் மெம்பர்? நிரந்தர உறுப்பினர்கள் அப்சனாவுக்கு தெரியும் நினைக்கிறேன். யார் யாரில் நிரந்தர 105 சார். இல்லை நிரந்தர உறுப்பினர்கள் 150 என்னமோ அது ஏதோ. நிரந்தர உறுப்பினர்கள் அப்படிங்கிறவங்க அமெரிக்கா, சைனா, யூகே, ஐ திங்க் ஃப்ரான்ஸு, ஜெர்மனி, ஜப்பான் ஏதோ ஒன்று இருக்கும். இல்லை ஜெர்மனி அண்ட் ஜப்பான் 5 பேர் தான் நிரந்தர உறுப்பினர். இப்போ இந்தியாவை ஒரு நிரந்தர உறுப்பினர் ஆக்கும்னு சொல்லி ரொம்ப நாளாக அதை பற்றி கேட்டுட்டு இருக்காங்க. அது ஆக்கிடுவாங்க இன்னைக்கு கொஞ்ச நாளில் அது இந்தியா ஆயிடும் அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த நிரந்தர உறுப்பினரான என்ன நமக்கு நன்மை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ ஒரு பாலிசி கொண்டு வராங்க. அந்த 5 பேரை 6 பேரை எவ்வளோ நிரந்தர உறுப்பினர் இருக்காங்க அவங்க 5 பேருமே ஒத்துட்டாதான் அந்த பாலிசி அவங்க யுனைடெட் நேஷன்ஸ் இம்ப்ளிமெண்ட் பண்ணுவாங்க. யாரோ ஒருத்தர் ஒத்துக்கலைன்னா கூட அது நின்றுடும். புரியுதா? ஃபார் எக்ஸாம்பிள் உக்ரைன் ரஷ்யா வாரில் எல்லாரும் ரஷ்யா வாரை நிறுத்தணும், ரஷ்யாவுக்கு கண்டம் பண்ணணும்னு சொல்லும்போது சைனா மட்டும் நான் அப்படி சொல்ல மாட்டேன் அப்படின்னு சொல்லிடுச்சு. ஸோ அதுக்கு பேர் வீட்டோ பவர் என்று பெயர். வீட்டோ பவர் அப்படின்னு அது தமிழில் சொல்கிறாங்க. வீட்டோ பவர் என்பது எல்லாரும் பண்ணாலும் கடைசியில் யாருக்கு ரொம்ப சக்தி அவங்க பார்த்து இல்லைன்னு சொல்லிட்டாங்கன்னா, நிறைய வீடுகளில் நீங்கள் பார்த்தீங்கன்னா, அவன் இந்த ஜோக்காக சொல்கிறேன், லேடிஸ் என்ன எக்ஸ்கியூஸ் பண்ணிக்கணும். நிறைய வீட்டில் எல்லாம் ஒரு முடிவு பண்ணுவாங்க. கடைசியில் அங்குள்ள லேடி நோன்னு சொல்லிட்டு அது முடிஞ்சு போயிரு. நோ அப்படிங்களா ஜமுனா மேடம்? பாரு ஆமான்ட்டாங்க அவங்கள. அப்பா, மகன் எல்லாம் ஒரு முடிவு எடுப்பாங்க. கடைசியில் அம்மா நோன்னு சொல்லிட்டு அது முடிஞ்சு போயிரு. அப்புறம் நின்றுடும் அப்படியே. அதுக்கு வீட்டோ பவர் எங்கே இருக்குன்னா அம்மா கிட்ட இருக்குன்னு அர்த்தம். அது மாதிரி இல்லை, இது ஒரு உங்களுக்கு புரியுதலுக்காக சொல்கிறேன். எல்லா வீடுகளும் அப்படின்னு சொல்ல முடியாது. ஓகே, அடுத்தது பெண்கள் ஏன்னா இந்த ஒரு தெளிவு இருந்ததுன்னா உங்களுக்கு யார் உலகப்போர் 2ல் தோத்தாங்கன்னு தெரியுமா மேடம்? ஜெர்மனி தான் தோத்துச்சு. உலகப்போர் 1லையுமே ஜெர்மனி தான் தோத்துச்சு. உலகப்போர் 2லையுமே ஜெர்மனி தான் தோத்துச்சு. சரிங்களா? அந்த 2லையுமே அவங்க தான் தோத்தாங்க. உலகப்போர் 1ல் ஜெர்மனி தோற்ற பிறகு அவங்களுக்கு ரொம்ப அவங்க மனசில் ரொம்ப ஒரு வைராக்கியம் வந்துடுச்சு. நம்ம ஏதாவது போர் எடுத்து ஜெயிக்கும்னு சொல்லி தான் அந்த உலகப்போர் 2 வந்தது. உலகப்போர் 1ல் ஒரு பக்கம் இங்கிலாந்து அவங்கெல்லாம் இருந்தாங்க, இன்னொரு பக்கம் ஜெர்மனி அவங்கெல்லாம் இருந்தாங்க. அமெரிக்கா உலகப்போர் 1ல் தலையிடலை. அப்போ அமெரிக்கா அவ்வளோ ஒன்று பவர்னு சொல்ல முடியாது. பவர் பணக்கார நாடு, ஆனால் மிலிட்ரியில் பவர் இல்லை. ஆனால் அவன் என்ன பண்ணான்னா அமெரிக்கா உலகப்போர் 1ல் இங்கிலாந்துக்கு வட்டிக்கு பணம் கொடுத்தான். பணத்தை கொடுத்து நீங்கள் ஆயுதங்கள்லாம் வாங்கிக்க அப்படின்னு சொல்லி கொடுத்த இஸ் அ மணி லெண்டர் தான் உலகப்போர் 1ல். உலகப்போர் 2ல் அஃப்கோர்ஸ் இஸ் அ இம்பார்ட்டண்ட் பிளேயர். அதனால தான் அவன் ரொம்ப பவர்ஃபுல்லானதுக்கு காரணம். அது உங்களுக்கு எல்லாம் தெரியும். அந்த கதை எப்படி அவன் பவர்ஃபுல்லானான்னா, நீர்மூழ்கி கப்பலை இங்கிலாந்துக்கு கொடுத்து ஜெர்மனிலேருந்து வர நீர்மூழ்கி கப்பலை தகர்த்தெறிந்தார்கள் அப்படின்லாம் நம்ம படிச்சிருக்கோம். ஸோ இதெல்லாம் நீங்கள் கொஞ்சம் அந்த கதை மாதிரி கொஞ்சம் நீங்கள் அதாவது படித்து அந்த நம்ம குழந்தைகளுக்கு என்ன பிரச்சனைன்னா அந்த கதை மாதிரி படிக்கலை. அப்சனா நீங்கள் படிச்சிருப்பீங்களான்னு தெரியல. இந்த இப்போ இருக்கிற குழந்தைகள் நாங்கள்லாம் அந்த காலத்தில் எங்கள் வாதியெல்லாம் கதை மாதிரி சொல்லுவார். அதனால தான் எனக்கு இன்னும் ஞாபகம் இருக்குது. இன்னுமே எவ்வளோ 50 வருஷம் ஆகி ஞாபகம் இருக்குன்னா அவர் இந்த கதை மாதிரி சொல்லிட்டு வந்ததுனால தான் எனக்கு ஞாபகம் இருக்குது. ஓகே, பெண்கள் சம அந்தஸ்து பெற பணியாற்றியவர்கள் யாவர்? ராஜாராம் மோகன் ராய், ஈஸ்வர சந்திர வித்யாசாகர், தயானந்த சரஸ்வதி, மகாதேவ் கோவிந்த் ரானடே. எல்லாரும் மட்டும் தான் தெரியுது பார்த்தா. சாரி, எக்ஸ்கியூஸ் மீ. ஓகே, கரெக்ட், 4th வச்சுக்கலாம். ஐ திங்க் எல்லாருமே மாதிரி தான் எனக்கு தெரிஞ்சது. மக்களாட்சியில் தூண்களாக கருதப்படுவது இது ஈஸி தான். பாருங்க, நல்லா பாருங்க, கூர்ந்து பாருங்க. என்ன சொல்லுங்க? சமத்துவம் மற்றும் பாகுபாடு. பாகுபாடுன்னு வருமா? பாகுபாடுன்னு என்ன? டிஸ்கிரிமினேஷன் பேர். பாகுபாடு வருமா? பாகுபாடு இல்லை என்று தான் அர்த்தம். அதாவது பாகுபாடு இல்லைன்னு கொடுத்தா அது கரெக்டுன்னு சொல்லலாம். பட் பாகுபாடுன்னு என்ன? அதாவது பிரிச்சு பார்க்கறது. சமத்துவம் மற்றும் நீதி. சமத்துவம் மற்றும் நீதி. நல்லா நீங்க படிச்ச சமத்துவம் மற்றும் சண்டைகள் வராது. சமத்துவம் மற்றும் சமயம் இல்லை, நம்ம நாடுகளில் இல்லை. சமத்துவம் மற்றும் பாகுபாடு இருக்காது. அப்போ சமத்துவம் மற்றும் நீதி தான்.
அதனால் நீங்கள் இது எதுக்கு நான் பர்டிகுலர்லி ஜமுனா மேடம் சொல்கிறேன், நீங்கள் ஒரு கேள்வி ரொம்ப டஃப்பாக இருக்குன்னு நினச்சிக்கவே வேண்டாம் மேடம். எல்லா கேள்வி எனக்கு தெரியும்னு நினச்சிக்கோ நீங்கள், சரிங்களா? ஓகே சார். அது வந்து ரொம்ப முக்கியம், எல்லா எக்ஸாமுக்கும் அது ரொம்ப முக்கியம். நான் நிறைய தடவை அப்சனாவுக்கெல்லாம் சொல்லியிருக்கேன், அவங்க உண்மையாகவே அப்படி நினைக்கிறாங்க. பட் நீங்கள் எல்லாமே எனக்கு தெரியும்னு சொல்லி நீங்கள் பார்த்தீங்கன்னா, அந்த கண்ணோட்டத்தில் பார்த்தீங்கன்னா கரெக்டான ஆன்சர் வந்துடும். இதெல்லாம் ஒரு சீக்ரெட் ஆஃப் ரைட்டிங் தி எக்ஸாம்ஸ். அப்போ அடுத்த கேள்வியெல்லாம் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும், சட்டப்பிரிவில் நமக்கு தெரியாது, அதனால் போயிடலாம். இப்போ மேலே சயின்ஸுக்கு போட மறுபடியும் பொறுத்துக்க. இது அர்த்தம் இதில் ஏதோ இருக்குது 70லேருந்து பொறுத்துக்க. நீர், சாதாரண உப்பு, சர்க்கரை, ரொட்டி சோடா, சலவை சோடா. நீர் பொறுத்துக. நீர், சுக்ரோஸ், சோடியம் பைகார்பனேட், ஹைட்ரஜன் ஆக்சைடு, சோடியம் கார்பனேட், சோடியம் குளோரைட். எது நீர்? என்ன சொல்ல மாட்டேங்கிறீங்க? நீர் என்ன எதாக இருக்க முடியும்? ஆப்ஷனா இருக்கீங்களா? ஹைட்ரஜன் ஆக்சைடு சார். ஹைட்ரஜன் ஆக்சைடு. ஏன் இவ்வளவு ஒரு அமைதியா? ஏன் ஹைட்ரஜன் ஆக்சைடு. மேடம் விடுங்க, பட் ஆப்ஷனா ஏன் உங்களுக்கு அவ்வளோ ஒரு அமைதின்னு தெரியல? ஹைட்ரஜன் ஆக்சைடு, H2O ஹைட்ரஜன் ஆக்சைடு. அப்போ A3ங்கிறது பாருங்க எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, A3 3 இடத்துல இருக்கு. 4வது ஆப்ஷன் அவுட். சாதாரண உப்பு சோடியம் குளோரைடு. NaCl அந்த அதனுடைய ஃபார்முலா. சோடியம் குளோரைட். அப்போ பி வந்து 1 இருக்கிறது. அப்போ ஆப்ஷன் 2 தான். ஏ வந்து 3, பி வந்து 1. சர்க்கரை என்பது சுக்ரோஸா? சுக்ரோஸ். ஆமாம், சுக்ரோஸ். ரொட்டி சோடாங்கிறது சோடியம் பைகார்பனேட். சலவை சோடாங்கிறது சோடியம் கார்பனேட்டா? இ வந்து 2 சோடியம் கார்பனேட், சலவை சோடா என்பது. ஏன் ஆப்ஷன் தான் சார். ஓகே. இப்போ இந்த சாப்பாடுல ஏதோ ஒன்று போட்டு அதிகமாக சாப்பிட முடியாதுன்னு சொல்கிறாங்க, அது என்னது? சோடியம் குளோரைடு. இல்லை சோடியம் குளோரைடு இல்லை, வேற ஏதோ ஒன்று. சோடா உப்பா சார்? சோடா உப்பு. அது சோடா உப்புங்கிறது எது? ரொட்டி சோடா தானே? ரொட்டி சோடா தான். ஆமாம், ஓகே. பேக்கிங். ஆமாம், பேக்கிங் இல்லை, பேக்கிங் சோடான்னு சொல்லுவாங்க. கரெக்டா? நீங்கள் கரெக்டு மேடம். அதுதான் உங்களுக்குள்ளே எல்லாம் இருக்குது, கடவுளே உங்களுக்குள்ளே இருக்கார். நீங்கள் அப்படி நினச்சிக்கங்க, உண்மையாகவே சொல்கிறேன். பாருங்க, இப்போ சொல்ல உங்ககிட்ட ஆன்சர் எப்படி வருது பாருங்க. அடுத்தது H2Oயில் 2 என்பது எதை குறிக்கிறது? ஹைட்ரஜன் மூலக்கூறுகளின் எண்ணிக்கை, ஹைட்ரஜன் அணுக்களின் எண்ணிக்கை, ஆக்சிஜன் மூலக்கூறுகளின் எண்ணிக்கை, ஆக்சிஜன் அணுக்களின் எண்ணிக்கை. நல்லா பார்த்து கவனித்து சொல்லுங்க. H2Oவில் 2 என்பது எதை குறிக்கிறது? கண்டிப்பா 3 அல்லது 4 கிடையாது. ஆப்ஷன் 1 சார். 3 4 கிடையாது. 1 2ல எது கரெக்ட்? ஆப்ஷன் 1. ஆப்ஷன் 1 கிடையாது, ஆப்ஷன் 2 தான் கரெக்ட். H2 என்ன அர்த்தம்னா 2 அணுக்கள் இருக்கிறது. 2 அணுக்கள் ஹைட்ரஜன் இருந்தால் தான் அது ஒரு மூலக்கூறு. அவன் என்ன கேட்டிருக்கா? எவ்வளவு அணுக்களின் எண்ணிக்கைன்னு கேட்டிருக்கா. 2 அணுக்கள் எண்ணிக்கை, அது வந்து ஒரு மூலக்கூறு. ஏன் ஆப்ஷனா அமைதியா இருக்கிறீங்க? சார் நினைச்சேன் சார். சீக்கிரம் விடக்கூடாதுன்னு நினைக்கிறீங்களோ? உங்களுடைய அறிவு யாருக்கும் தெரியக்கூடாதுன்னு நினைக்கிறீங்களோ? இதெல்லாம் அப்சனாவுக்கு அத்துப்படி. அது ஏன் சொல்லாமல் இருக்குன்னு தெரியல அந்த பாப்பா. ஓகே, 73 மேடம். அது புரிஞ்சுதுங்களா மேடம் உங்களுக்கு? புரியுது சார். புரியுது சார். அது வந்து அந்த மூலக்கூறு கிடையாது. 2 அணுக்கள் சேர்ந்தாதான் ஹைட்ரஜனில் ஒரு மூலக்கூறு. ஆனால் கேட்டது வந்து அணுக்கள் எண்ணிக்கைன்னு கேட்டாங்க. அப்போ 2 என்பது அதான். பின்வரும் தவறான இணை எது? புரோமின் புகைப்பட தொழில், ஜெர்மேனியம் குறைக்கடத்தி. இருங்க பார்க்கலாம். அடுத்தது வனேடியம் கம்பிச்சுருள், ரேடியம் ஆபரணம். புரோமின் புகைப்பட தொழில், ஜெர்மேனியம் குறைக்கடத்தி. ஜெர்மேனியம் குறைக்கடத்தி இஸ் கரெக்ட். செமிகண்டக்டர்னு சொல்கிறோம் இல்லையா, அதான் குறைக்கடத்தி. புரோமின் புகைப்பட தொழிலா? அது எனக்கு தெரியல. வனேடியம் கம்பிச்சுருள் இஸ் ஆல்சோ கரெக்ட். ரேடியம் ஆபரணம் இஸ் ஆல்சோ கரெக்ட். ரேடியம்னா எப்படி ஆபரணத்தில் யூஸ் பண்ணுவாங்க? எது ஆபரணத்தில் யூஸ் பண்ணுவாங்களான்னு தெரியல. ரேடியம் வந்து
அது அது யூஸ் பண்ணுவோம். அது அதுலேருந்து ஒரு லைட் வரும், அதுக்காக யூஸ் பண்ணுவாங்க. ஆபர்டனில் யூஸ் பண்ணுறாங்களான்னு எனக்கு தெரியல. ஒன்று ரேடியமாக இருக்கணும், இல்லைன்னா அந்த புகைப்பட இதாக இருக்கணும். இல்லை புகைப்படத்தில் புரோமின் யூஸ் பண்ணுறாங்கன்னு நினைக்கிறேன். பார்த்துட்றேன் இருங்க, ஒரே நிமிஷம் பார்த்துடலாம். ஆமாம், புரோமின் வந்து புகைப்படத்தில் யூஸ் பண்ணுறாங்க. அதை வந்து சில்வர் புரோமைடுன்னு சொல்லுவாங்க. ஜெர்மேனியம் குறைக்கடத்தி கரெக்டு. அப்போ அந்த ரேடியம் தான். ரேடியம் எங்கே யூஸ் பண்ணுவாங்க தெரியுங்களா? ரேடியம் எக்ஸ்ரேல. அது கரெக்டு. அதுக்கு நீ கரெக்ட் தான், அது கரெக்டு. அண்ட் அது ஒரு ஆபரணம் மாதிரி ஒரு பொருள் அங்கே யூஸ் பண்ணுறாங்க. அது எங்கே? வாட்ச்ல வாட்ச். வெரி குட். வாட்ச்ல இருக்குல்ல சார், வாட்ச்ல. ஆமாம் மேடம், அகைன் நான் ரிப்பீட் பண்ணுறேன், உங்ககிட்டயே எல்லா ஆன்சர் இருக்குது. உங்ககிட்ட இல்லாத ஆன்சரே கிடையாது. குழந்தைகளை நான் சொல்லுவேன், இதை நம்புங்கன்னு சொல்லுவேன். நிறைய பேர் நம்ப மாட்டாங்க. நீங்கள் நம்புனீங்கன்னாவே நீங்கள் ஜெயிச்சிருவீங்க. இப்போ பாருங்கள், நான் வாட்சுன்னு நான் சொல்லலை, நீங்கள் தான் சொன்னீங்க. ஏதோ ஒரு குழந்தை சொல்லிடுச்சல்ல, இல்லைங்களா? இருங்க, அந்த ரேடியம் வந்து இதில் ஜுவல்லரியில் யூஸ் பண்ணுறாங்களான்னு பார்த்துட்றேன். எனக்கு தெரியல. ஆமாம், ரேடியம் ஜுவல்லரின்னு இருக்கே. அப்போ என்ன தப்பு? இருங்க, ரேடியம் ஜுவல்லரி இருக்குது. வனேடியம் கம்பிச்சூரலா அதான் இருக்குமா? பார்க்கலாங்க. வனேடியம் என்ன யூஸ்ட்? வெனேடியம் அதுதான் தப்புன்ட்டு நினைக்கிறேன். பார்க்கலாம். வெனேடியம் கம்பிச்சூரல் தான் நான் நினச்சேன், இல்லையாட்டு இருக்குது. ரேடியம் ஜுவல்லரின்னு இருக்குதுங்களாமா மேடம்? வெனேடியம் கேன் பி யூஸ் டு மேக் ஸ்டீல் அலாய்ஸ் ஃபார் யூஸ் ஆஃப் ஸ்பேஸ் வெஹிக்கிள்ஸ் எக்ஸெட்ரா. ஆமாம், அது கம்பிச்சூரல் கிடையாது. வெனேடியம் இஸ் யூஸ்ட் இன் ஸ்டீல் அலாய்ஸ் அந்த மாதிரி இருக்குது. அப்போ வெனேடியம் கம்பிச்சூரல் தான் தவறான விடை. சரிங்களா? ரேடியம் ஆபரணத்தில் யூஸ் ஆகுது, ரேடியம் ஜுவல்லரின்னு இருக்குது. அப்புறம் புரோமின். சார், அந்த ரேடியத்தை வந்து இந்த ஜெபமாலையில போட்டிருப்பாங்களா சார்? ப்ரேயர் அதில் அது எங்கேயும் தெரில. அது எங்கள் ஒய்ஃபு கிடந்து ரேடியம் ஜுவல்லர்னு இருக்குது. ஜுவல்லரில் அவங்க தான் பிஸ்தா, எனக்கு என்ன தெரியும். அவங்க ரேடியம் ஜுவல்லர்னே இருக்குது பாருங்கள். நான் இப்போ கூகுளில் பார்த்தேன், ரேடியம் ஜுவல்லர்னே இருக்குது. அப்போ கண்டிப்பாக யூஸ் ஆகுது. வெனேடியம் தான் கம்பிச்சுரல். அதுதான். அதாவது அந்த காப்பரோ வேறு ஏதோ சொல்லியிருந்தாங்கன்னா கம்பிச்சுரல் கரெக்டாக இருந்திருக்கும். இது வெனேடியம் வந்து அது அல்லாய்ஸில் யூஸ் ஆகுது. அதாவது இந்த ராக்கெட்டு அந்த பாகம் இருக்குல்ல, அந்த மூக்கு மாதிரி அதெல்லாம் பண்ணுறதுக்கு யூஸ் ஆகுது. அதனால் இட் இஸ் நாட் அ கம்பிச்சுரல், இட் இஸ் சம்திங் எல்ஸ். அல்லாய்ஸ், ஸ்டீல் அல்லாய் பண்ணும்போது யூஸ் ஆகுது. குறியீட்டின் அடிப்படையில் பொறுத்துக்க. ஆர்கன். ஆர்கன் என்ன? ஏஆர் சார். ஆர்கன் ஏஆர், ஆர்சனிக் ஏஎஸ், பேரியம் பிஏ, குரோமியம் சிஆர். லாஸ்ட் ஆப்ஷன் சார். ஆமாம், கரெக்ட். வெரி குட், வெரி குட் ஆப்ஷனா. ஊதா நிறத்தை குறிக்கும் வகையில் குறியீட்டை பெற்றுள்ள தனிமம் எது? அயோடின். ஆமாம், கரெக்ட், அயோடின். வெரி குட், கரெக்டாக சொல்லிட்டாரு. அடுத்தது ஒரு நிமிஷம். தற்கால அணுக்கொள்கையின்படி அணு எனப்படுவது. இது வந்து இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும், படித்து பார்க்கலாம். நானே படித்ததில்லை. தற்கால அணுக்கொள்கைன்னா ஆட்டம். அந்த ஆட்டம் படி அணு எனப்படுவது எந்த ஒரு தூய பொருளை இயற்பியல் அல்லது வேதியியல் முறையினால் மேலும் பிரிக்க இயலாததோ அப்பொருளே தனிமமாகும். எந்த ஒரு தொடக்க நிலையிலுள்ள பருப்பொருள்களை சிறிய பொருள்களாக உடைக்க இயலாதோ அப்பொருளே தனிமமாகும். ஒரே வகை அணுக்களால் ஆனதே தனிமமாகும். வெவ்வேறு வகை அணுக்களால் ஆனதே தனிமமாகும். தனிமம் என்னம்மா? ஒரு தனிமம் சொல்லுங்க. ஆப்ஷனா? காம்பவுண்ட் தானே? தனிமம் என்ன காம்பவுண்டா இங்கிலீஷில்? எஸ் சார். ஆமாம். அப்போ அது வெவ்வேறு வகை அணுக்களால் ஆனது தான் தனிமம். அது அணுக்களால் ஆகலாம். ஓகே, வெவ்வேறு வகை அணுக்களால் ஆனதே தனிமமாகும். அதுதான் 4வது ஆன்சர். ஆக்சுவலாக அந்த 1, 2 ஆன்சர் கிடையாது. எதனால் என்ன மேடம்? ஒரு காலத்தில் அணுக்கொள்கையின் படி அணுவை பிரிக்க முடியாதுன்னு நினச்சோம். ஆனால் இன்றைக்கி அப்படி இல்லை, அணுவை பிரிக்கலாமான்னு கண்டுபிடிச்சிட்டோம். இப்போ புரியுதுங்களா? இப்போ நீங்கள் படிச்சிருப்பீங்க உங்கள் இதில். அது ஏதோ ஒரு புதுசாக ஒரு ஆள் வந்து கண்டுபிடிச்சிட்டார். எப்போ அது கண்டுபிடிச்சி கூட 30-40 வருஷம் ஆச்சு. அணுக்களை பிரிக்கலாம். பிரிக்க முடியாத அணுன்னு சொன்ன காலம் உண்டு. இன்றைக்கி அப்படி இல்லை, அணுவை நீங்கள் பிரிக்கலாம் அப்படின்னு வந்துருச்சு. அதனால் 1, 2 அவுட்டு. ஒரே வகை அணுக்களால் ஆனதே தனிமம் இல்லை, வெவ்வேறு வகை அணுக்களால் ஆனதே தனிமம். ஓகே, அதுதான் ஆன்சர்.
ஒரே வகை அணுக்களால் ஆனது என்ன தெரியுமா? இப்பதான் எலமெண்டா பார்த்தோம். ஆ? எலமெண்டா இல்ல இதை இப்பதான் தமிழ்ல பார்த்தோமே, இப்போ கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி. ஒரே வகை அணுக்களால் ஆனது மூலக்கூறு. மூலக்கூறுன்னு பார்த்தோம் இல்லையா? H2ங்கிறது ஒரு மூலக்கூறு, ஹைட்ரஜன் மூலக்கூறு, மாலிக்யூல் அப்படின்னு சொல்கிறோம். ஆட்டம் வேற, மாலிக்யூல் வேற. புரிஞ்சுதுங்களா? அதான். சரி, IUPACயின் விரிவாக்கம் என்ன? இது யாரும் சொல்லிடுவீங்கன்னு நினைக்கிறேன். இன்டர்நேஷனல் யூனியன் ஆஃப் பியூர் அண்ட் அப்ளைட் கெமிஸ்ட்ரி. தேர்ட் ஆப்ஷன் சார். இன்டர்நேஷனல் யூனியன் ஆஃப் பியூர் அண்ட் அப்ளைட் கெமிஸ்ட்ரி. ஃபோர்த் அதே மாதிரி இருக்கு, இன்டர்நேஷனல் யூனிட்டின்னு போட்டாங்களா? சார் அந்த யூனிட்டி இருக்கு, யூனிட்டி இல்ல யூனியன் வரும். யூனியன் தான். ஆமாம். ஓகே ஓகே, நான் ஐ கோ வித் யூ. ஏன்னா அவங்களுக்கெல்லாம் இப்போ தான் படித்து முடித்தாங்க இதெல்லாம், அதனால் அவங்க கண் நல்லா தெரியறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஐயூபேக் அப்படின்னு. அண்டம் மற்றும் விண்மீன்களில் காணப்படும் மிக முக்கியமான தனிமங்கள் தெரியல. அது நம்ம ஹைட்ரஜன் ஹீலியம். ஹைட்ரஜன் ஹீலியமா இருக்கலாம். நான் அதை நீங்கள் கொஞ்சம் செக் பண்ணிக்கோங்க மேடம். அறை வெப்பநிலையில் நீர்மமாக காணப்படுவது. அறை இருங்க கொஞ்சம் சின்னது பண்ணிடுறேன். அறை வெப்பநிலையில் நீர்மமாக, அதாவது அறை வெப்பநிலை ரூம் டெம்பரேச்சர்னு அர்த்தம். நீர்மமாக காணப்படுவது எது? காணப்படாதது சார். காணப்படாதது எது? சாரி பார்த்தீங்களா, இந்த மாதிரி தப்பு பண்ணுவோம் மேடம். நீர்மமாக காணப்படாது, நம்ம என்ன பண்ணுவோம், காணப்படுவது எதுன்னு சொல்லிட்டு நம்ம அட்டகாசம் போட்டு வெளியே காலரை தூக்கிட்டு வருவோம் கரெக்டுன்ட்டு. ஆனால் ஆக்சுவலாக நம்ம தப்பு பண்ணியிருப்போம். அதனால தான் 2 முறை படிக்க வேண்டும். ஒவ்வொரு கேள்வியும் 2 முறை படிங்க. நம்ம கிளாஸில் படிக்கிற மாதிரி ஒரு முறை படித்தா பத்தாது. அறை வெப்பநிலையில் நீர்மமாக காணப்படாதது எது? இப்போ ஹெட்ஜின்னு என்ன தெரியுமா? மெர்க்குரி இல்லையா? அது வந்து நீர்மமாக தான் இருக்கும். பிஆர்னு புரோமின். புரோமின் நீர்மமாக இருக்குமா? இல்லைன்னு நினைக்கிறேன். சிஎஸ் இல்லை, புரோமின் நீர்மமாக இருக்காது. சிஎஸ்ன்னு என்ன தெரியலையே. கெனேடியமா இல்லைன்னு தெரியல. சீசியம் சார். சீசியம். சிஎஸ் இன் கெமிஸ்ட்ரின்னு போடுற இருங்க. ஆமாம், சீசியம் கெமிக்கல் சிம்பிள் அல்கலி மெட்டல் சாலிட். அது சாலிட், ரூம் டெம்பரேச்சர் சாலிடாக தான் இருக்கும். அப்போ அதுதான் ஆன்சர். அறை வெப்பநிலை நீர்மமாக காணப்படாதது என்னென்னா, சீசியம் இஸ் எ கெமிக்கல் எலிமெண்ட் வித் சிம்பிள் சிஎஸ் அண்ட் அட்டாமிக் நம்பர் 55, classified as an alkali metal. Cesium is a solid at room temperature. Cesium என்பது சாலிடாக இருக்கும், நீர்மமாக இருக்காது. ஆனால் Hg வந்து பிஆர் நினைக்கிறேன் சார். இல்லை சீசியம். பிஆர் வந்து புரோமின். பார்க்கலாமா? புரோமின் தான் சார். இது பார்க்கலாம். சிஎஸ் என்பது புரோமின் வந்து கெமிஸ்ட்ரி பார்க்கலாம். இருங்க பார்த்துடலாம். புரோமின் இஸ் கெமிக்கல் எலிமெண்ட். புரோமின் இஸ் லிக்விட் அட் ரூம் டெம்பரேச்சர். ஆமாம், அது லிக்விடாக தான் இருக்குது, நீ காணப்படாதது தான். Bromine is liquid in room temperature. Hg, the mercury is also liquid in room temperature. Cesium is not a liquid in room temperature. It is solid. புரியுதுங்களா? எஸ் சார். சரி, அதில் தவறு பண்ணிடக்கூடாது. அது இதில் என்ன பிரச்சனைன்னா, இந்த அறை வெப்பநிலையை நம்ம வந்து பாதி வெப்பநிலைன்னு நினச்சிக்குவோம். அந்த அறை சார், இது வந்து அறை கன்னத்தில் கொடுக்குற அறைன்னு வச்சிட்டிங்கன்னா ஈஸியாக உங்களுக்கு ஞாபகம் இருக்கும். ஓகே, காண்பவன் எது உலோகப் போலி அல்ல? எது உலோகப் போலி அல்லன்னு சொல்றாங்க? ஜெர்மேனியம், சிலிக்கான், நைட்ரஜன், போரான். உலோகப் போலி என்ன மெட்டலாய்டா? சரி, இப்போ ஜெர்மேனியம் எல்லாம் செமிகண்டக்டர். அது அப்படி பார்த்தா மெட்டல் தான். சிலிக்கான் வந்து மெட்டல்னு சொல்ல முடியாது, உலோகப்போலி அல்ல. மேடம் எனக்கு நீங்கள் செக் பண்ணிக்கோங்க மேடம். இதில் அதிக உருகு நிலையை கொண்ட உலோகம் எது? அதிக உருகு நிலையை கொண்ட உலோகம் டங்ஸ்டனா? எஸ் சார். ஆமாம், டங்ஸ்டனா தான் இருக்க வாய்ப்பு இருக்குது. இதை செக் பண்ணிடலாம். ஏன்னா நம்ம புதுசாக இது இப்போ எல்லாம் கண்டுபிடிக்கிறாங்க இல்லையா, ஹையஸ்ட் மெல்டிங் பாயிண்ட் இல்லையா. அப்பனா அதை எப்படி சார் பல்ப்ஸ்ல வச்சிருப்பாங்க? அது உருகாதனால தான் பல்பில் வச்சிருக்காங்க. அதிக உருகுநிலை கொண்ட உலோகம் ஆஃப்னியம் நம்ம கொடுத்துருவாங்க. ரொம்ப குரோமியம் டங்ஸ்டன்.
இஸ் a fructified compound with the highest known melting point இது பார்க்கலாம். அப்போ இங்கே இருக்கிறதுனால எது மெல்ட்டிங் பாயிண்ட் கேட்டால் அது டெக்ஸ்டாக தான் இருக்கும். இங்கே ஆக்சுவலாக அதை விட 4215 டிகிரி இருக்கிறது வந்து ஆஃப்னியம் அப்படின்னு ஏதோ ஒரு ஒரு அது இருக்குது. அப்புறம் டேண்டலும் கார்பைடு வந்து 3983, அப்புறம் ஆஃப்னியம் கார்பைடு வந்து 3928 இப்படி இருக்குது. பட் இந்த இது இங்கே இருக்கிற இது கொடுக்கலை. இருங்க பார்க்குறேன். இருங்க ஒரே நிமிஷம் எனக்கு பார்த்துடலாம். டேண்டலம் மேடம் நான் படிக்கிறேன், இதெல்லாம் அப்படியே காதில் வாங்கிக்கங்க. டேண்டலம் கார்பைடு அது வந்து 3990 டிகிரி. அடுத்தது கிராஃபைட்னு சொல்கிறோம் இல்லையா, அது வந்து 3652. அதுக்கடுத்து டைமண்டுன்னா நம்ம இது டைமண்ட் சொல்கிறோம் இல்லையா, அது 3550. அதுக்கு டங்ஸ்டன் 3400. அதுதான் டங்ஸ்டன் தான் கரெக்ட். 3410 சார் 3400. 10 டிஃபரெண்டா இருக்கு அவ்வளவுதான் சார். அதுதான் அது அடுத்தது. அதுக்கப்புறம் டங்ஸ்டனுக்கு அப்புறம் வந்து டைட்டானியம் போரைடு அப்படிங்கிறது 3225. நான் ஃபுல்லாக படிச்சிடுறேன் உங்களுக்கு. ஏதாவது ஜிர்கோனியம் போரைடு அப்படின்பது 3245. ரீனியம் அப்படிங்கிறது 3180. டைட்டானியம் கார்பைடுங்கிறது 3100. ஓஸ்மியம் என்பது 3045. சிலிக்கான் கார்பைடுங்கிறது 2820. அவ்வளோதான். இந்த 10 கொடுத்துருக்காங்க. இது உங்களுக்கு அப்படியே கொஞ்சம் ஞாபகம் வச்சுங்க. மோஸ்ட் ஆஃப் த இது வந்து அந்த ரிஃப்ராக்டரின்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த உலோகங்களை உருக்கும்போது சைடில் வந்து அந்த செங்கல் மாதிரி வைக்கிறாங்க, அதுக்கு பேர் ரிஃப்ராக்டரின்னு பேர். அதுக்கு யூஸ் ஆகிறது. இன்னொன்று வந்து இந்த ராக்கெட்டுகள் வந்து மேலே விடும்போது அது ரொம்ப ஸ்பீடாக போகும்போது அந்த நுனி அந்த கூர்மையாக இருக்குல்ல, அந்த நுனியில் வந்து எக்கச்சக்கமான டெம்பரேச்சர் இருக்கும், பயங்கரமான டெம்பரேச்சர் இருக்கும். அதுக்கு வந்து அது இந்த டங்ஸ்டனோ இல்லை வேறு ஏதோ இந்த மாதிரி இதை போட்டுட்டு அதுக்கு மேலே தே கிவ் வாட் இஸ் கால்டு கோட்டிங், கார்பன் கோட்டிங் கொடுப்பாங்க. கார்பன் ஃபைபர் கோட்டிங் கொடுத்தா இதை விட என்ன டெம்பரேச்சர் கொஞ்சம் அது கோட்டிங் கொடுப்பாங்க, கார்பன் ஃபைபர் கோட்டிங்னு சொல்லி. உங்கள் எல்லாருக்கும் ஒரு இன்ஃபர்மேஷன், அந்த கார்பன் ஃபைபர் பண்ணுற கம்பெனி இந்தியாவிலேயே ஒரே இடத்துல இருக்கிறது, அது கோயம்புத்தூர் இருக்குது. ஃபார் இன்ஃபர்மேஷன். சரிங்களா மேடம்? ஜமுனா மேடத்துக்கு தலை சுற்றிட்டு இருக்கு இப்போ. எந்த பக்கம் சுற்றுன்னு கூட தெரியல நினைக்கிறேன். சரி பரவாயில்ல மேடம். ஸோ இது எல்லாம் நீங்கள் சொல்லுங்கள் மேடம். போரானு, சிலிக்கானு, ஜெர்மனியம் அதெல்லாம் வந்து உலக போலி தான் சார். அப்புறம் அலிடேனி, நைட்ரஜன் மட்டும் உலக போலி. ஆர்சனிக் அதெல்லாம் சார் நைட்ரஜன் தான் சார். இது கேஸ், ஐ மீன் இது ஆமாம் கேஸ், நைட்ரஜன் கேஸ். ஓகே, இது பார்த்துட்டோம். அடுத்தது என்ன இருக்குது? அணுக்கொள்கையில் நல்லா தெரிஞ்சுக்கங்க மேடம். மறுபடியும் சொல்கிறேன், இதை இப்போ 12வது படித்தவங்களுக்கு நம்ம படிக்கும்போது அணுவை பிரிக்க முடியாதனால படித்தோம். ஜமுனா மேடம் அப்படி தான் படிச்சிருப்பாங்க. ஆனால் இப்போ அணுவை பிரிக்கலாம் அப்படின்னு வந்துருச்சு. சரிங்களா? அதனால் நீங்கள் அது இது கன்ஃபியூஸ் ஆகிக்காதீங்க. ஏன்னா அதுக்குள்ளே கண்டுபிடிச்சிட்டாங்க, நம்ம படித்ததுக்கு அப்புறம் கண்டுபிடிச்சிட்டாங்க இந்த மாதிரி. ஐ திங்க் மோர் ஆர் லெஸ் நம்ம எல்லாத்தையும் பார்த்தோன்னு நினைக்கிறேன். வேறு ஏதாவது சொல்ல விரும்புகிறீங்களா மேடம்? ஜமுனா மேடம் உங்களுக்கு ஏதாவது தெரிய வேணுமா? இல்லை சார். ஓகே, நாளைக்கு வந்து நம்ம அவங்க யார் நம்ம அன்னபூர்ணி மேடம் வந்து சோஷியல் சயின்ஸ் எடுப்பாங்க. அப்புறம் நான் ஆக்சுவலாக நான் 31 நிறுத்திக்கலான்னு சொல்லியிருக்கிறேன். சப்போஸ் உங்களுக்கு ஏதாவது ஒரு கிளாஸ் 2 கிளாஸ் வேணும்னா அடுத்த வாரம் திங்கள் செவ்வாயும் வச்சுக்கலாம். சரிங்களா? ஓகே சார். ஏன்னா ஏதாவது தேவை இல்லை சார் வச்சா பரவாயில்லன்னு ஃபீல் பண்ணிங்கன்னா எனக்கு ஒரு மெசேஜ் போட்டு விடுங்க. சார் ப்ளீஸ் வச்சுக்கலாம் சார்னு சொல்லுங்கள். அப்புறம் நம்ம வச்சுக்கலாம் ஒரு 2 நாள். அப்புறம் அந்த 8ஆம் தேதி பரிச்சை உங்களுக்கு 9ஆம் தேதி இல்லையா? 9ஆம் தேதி தான் பரிச்சேன். ஆமாம் சார். அது 9ஆம் தேதினா ஒரு 3-4 நாள் அப்படியே நீங்களே புக்கெல்லாம் எடுத்து அப்படியே புரட்டி பார்த்துட்டு இருந்தீங்கன்னா அது உங்களுக்கு அதுக்கு தான் அந்த டைம் கொடுக்குறது. அது ஆக்சுவலாக நீங்கள் செல்ஃப் ஸ்டடி பண்ணும்போது ரொம்ப நல்லதாக இருக்கும். லாஸ்ட் மினிட் வீடியோ நம்ம யாரோ சொல்லி கொடுத்து பண்ணுறதை விட செல்ஃப் ஸ்டடின்னு சொல்லுவாங்க, அது ரொம்ப ஒரு நல்ல விஷயமா இருக்கும். நம்ம குழந்தைகளில் நான் சம்டைம்ஸ் ஃபீல் பண்ணுறது, நம்ம சின்ன குழந்தைகள் சொல்கிறேன், நிறைய பேர் செல்ஃப் ஸ்டடி பண்ணுறதுக்கே நம்ம டைம் கொடுக்குறது இல்லையோ அப்படின்னு கூட எனக்கு தோணும்.
நம்மன்னா நாங்கள் ஸ்கூல் வாத்தியாருக்கு எல்லாருமே நம்ம சொல்லி கொடுத்து தான் அவங்க உருப்படணும் அப்படின்னு நம்ம தப்பாக நினச்சிக்கிறோம். அவங்களா படித்தாவே உருப்பட்டுருவாங்க சம்டைம்ஸ். அதுக்கு சஃபிஷியன்ட் டைம் கொடுக்கணும். அது நம்ம கொடுக்காம விட்டுறோமோன்னு கூட எனக்கு தோணுது. அதனால தான் நாங்கள் இப்போ இந்த மாதிரி இந்த நீட்டு இது மாதிரி இருக்கலாம் ஒரு வாரமே சரி போங்க நீங்களே படிங்கன்னு சொல்கிறதுக்கு காரணம் அதுவும் ஒரு ரீசன். ஓகே, வேறு எது இல்லைன்னா க்ளோஸ் பண்ணிக்கலாம். இதில் ஒரே ஒரு இது நம்ம அப்சனா சார் நீங்கள் திங்கள் வேணும் ஒரு கிளாஸ் வச்சுக்கலாம். அந்த கிளாஸ் அப்சனாக தான் எடுப்பாங்க. அவங்களே ப்ரிப்பேர் பண்ணிட்டு வந்து இல்ல எடுக்கட்டும். சார். நீங்கள் தான் இல்ல எடுக்கிறீங்க சார். சொல்லியாச்சு. ஏதோ ஒரு சயின்ஸில் தமிழில் ஏதோ ஒன்று எடுங்க. ஹலோ, எஸ் சார். நீங்கள் எடுக்கிறீங்க. மேடத்துக்கு மனசில் வச்சுக்கோங்க. மேடத்துக்கு புரிகிற மாதிரி எடுங்க போதும். பார்ப்போம். நானும் ப்ரிப்பேர் பண்ணிட்டு வரேன். நீங்கள் எடுங்க. நீங்கள் எடுக்க முடியல நான் எடுத்துக்கிறேன். ஓகே சார். ஓகே, பார்க்கலாம். சரி, ஓகே மேடம்.